ஹாய் ஹலோ வணக்கம். இன்று அறிவலையில் ஹாக்கி விளையாட்டை பற்றி பேச வந்திருக்கும் நான் உங்கள் ரியா. 10th T3 பாரதி மேல்நிலைப்பள்ளி ரெட்டிப்பட்டி நாமக்கல். ஹாக்கி இந்தியாவின் தேசிய விளையாட்டு. இந்திய ஹாக்கி அணி சர்வதேச போட்டியில் பங்கேற்கும் இந்தியாவின் முதன்மையான அங்கீகாரம் பெற்றுள்ளது நமது இந்திய அணி ஆகும். சர்வதேச பேரவையால் ஏற்கப்பட்ட முதல் ஐரோப்பிய நாடுகளை சாராத தேசிய அணி ஆகும். 1908 முதல் 4 வருடத்திற்கு ஒரு முறை போட்டி நடந்து வருகிறது. 1928ஆம் ஆண்டு இந்திய அணி முதல் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றது. அதற்கு 1956 வரை ஒவ்வொரு ஒலிம்பிக் போட்டியிலும் நமது இந்திய அணி தொடர்ந்து வெற்றி பெற்று 6 தங்கங்களை வென்று குவித்தது. மொத்தம் இதுவரை நமது இந்திய அணி ஒலிம்பிக் போட்டியில் 8 தங்க பதக்கங்களை வென்று உலகத்திலேயே ஒலிம்பிக் போட்டியில் அதிக தங்கம் என்று தேசிய அணியாக புகழ் பெற்று விளங்குகிறது. ஒலிம்பிக்கில் இந்திய அணி சாதித்தது என்ன? 1928ஆம் ஆண்டு நெதர்லாந்து நாட்டில் ஆம்ஸ்டர்டாம் நகரில் நடைபெற்ற ஒலிம்பிக் ஆட்டத்தில் நெதர்லாந்து எதிர்த்து விளையாடி தங்கத்தை கைப்பற்றி வெற்றி வாகை சூடியது. 2ஆம் இடத்தில் நெதர்லாந்தும் 3ஆம் இடத்தில் ஜெர்மனியும் கைப்பற்றினர். 1932ஆம் ஆண்டு அமெரிக்க நாட்டில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் ஆட்டத்தில் ஜப்பானை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். 2ஆம் இடத்தில் ஜப்பானும் 3ஆம் இடத்தில் ஏஞ்சல்ஸும் கைப்பற்றினர். பின்னர் 1936ஆம் ஆண்டு ஜெர்மனியின் பெர்லின் நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய ஹாக்கி அணி ஜெர்மனியை எதிர்த்து வென்று சிங்கம் போல் ஹாக்கி அணி உலகத்திலேயே வீர நடை போற்றது. 1948ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக் ஆட்டத்தில் பிரிட்டனை வென்று 4ஆம் முறையாக பதக்கத்தை தனதாக்கியது. 2ஆம் இடத்தில் பிரிட்டனும் 3ஆம் இடத்தில் நெதர்லாந்தும் வென்றன. பின்னர் 1952இல் பின்லாந்து நகரில் மாகாணத்தில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் நெதர்லாந்தை எதிர்த்து போட்டியிட்டு எங்கள் தேசிய விளையாட்டு ஹாக்கி, நாங்கள் தான் வெல்வோம் என்ற தங்கப்பதக்கத்தால் ஊரக சொல்லியது. அதற்கு பிறகு 1956ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா பெர்லினில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் நமது எதிரியால் கருதப்படும் பாகிஸ்தானை துவம்சம் செய்தது, தங்கத்தை வென்றது. 1966ஆம் ஆண்டு இத்தாலி ரோம் நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்தது. வெள்ளி பதக்கத்தை வென்றாலும் இது ஹாக்கி ரசிகர்கள் மிகவும் கவலைக்குள் ஆளாக்கியது. பரம எதிரியிடம் வீழ்த்தது. ரசிகர்கள் மிகவும் உடைந்து போனார்கள். 1966ஆம் ஆண்டு ஜப்பான் டோக்கியோவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் மீண்டும் பாகிஸ்தானை எதிர்கொண்டு தங்கத்தை வென்று பழி தீர்த்து கொண்டது. இந்தியா இதுவரை இந்திய உலக அணியாக சாதித்தது. ஒலிம்பிக் போட்டியில் 8 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலங்களை கைப்பற்றினர். வேர்ல்டு கப் போட்டியில் 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலத்தை மற்றும் கைப்பற்றினர். வேர்ல்டு வீக் போட்டியில் 2 வெள்ளி பதக்கத்தை மற்றும் கைப்பற்றியிருக்கிறது. சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் 2 வெள்ளி 1 வெண்கலங்களை மற்றும் கைப்பற்றினர். ஆசியன் கேம்ஸ் போட்டியில் 3 தங்கம் 9 வெள்ளி 3 வெண்கலங்களை கைப்பற்றினர். ஆசியன் கப் போட்டியில் 3 தங்கம் 5 வெள்ளி 1 வெண்கலத்தை மற்றும் கைப்பற்றினர். ஆசியன் சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் 3 தங்கம் 1 வெள்ளி வெண்கலம் எதுவும் வாங்கவில்லை. அனைத்து போட்டிகளிலும் மொத்தம் 18 தங்கம் 19 வெள்ளி 11 வெண்கலங்களை கைப்பற்றினர். இந்தியா இதுவரை வென்று சாதித்துள்ளது. இந்த ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் விளையாட்டில் இந்திய வெண்கலம் வென்று இந்தியர்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளனர். இனி வரும் ஒலிம்பிக் போட்டியிலும் இந்தியா தங்கம் வெல்லும் என்ற நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கலாம். மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் ரியா. 10th T3 பாரதி மேல்நிலைப்பள்ளி ரெட்டிப்பட்டி நாமக்கல். நன்றி, வணக்கம்.